سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, கோடை காலம் தமிழகம் மட்டுமல்லாது நமது தேசத்தின் எல்லா பகுதிகளும் கோடையின் பிடிக்கு உட்பட்டு இருக்கிறது, ஆட்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கோடை வெயிலுடைய தாக்கத்தினால் வயது முதிர்ந்தவர்கள், வயது சற்று அதிகமாக உள்ளவர்கள் எல்லாம் வெப்பத்தை எதிர்கொள்ள முடியாமல், கோடையினை எதிர்கொள்ள முடியாமல் நோயாளிகளாக மாறுவதும் அல்லது மரணத்தை தழுகுவதுமாக மரணம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற விதமாக இன்றைய கோடை இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்னைக்கு நாம் அவசியமாக தெரிந்து செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், நீர் இந்த உலகமே இல்லைன்னு சொல்லி முன்னோர்கள் மூத்தோர்கள் சொன்ன நம்ம பார்க்கிறோம். தண்ணீர் இல்லைன்னா உலகமே இல்லை. அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு எல்லா துறைகளுக்குமே தண்ணீர் அவசியமானதாக இருக்கிறது. தண்ணீர் என்பது அவசியமானதாக, வெறும் மனிதர் தாகத்தை போக்கிக் கொள்வது மட்டுமல்லாது, ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட அங்கே தண்ணீர் அவசியமாக இருக்கிறது. தண்ணீர் இல்லாமல் எந்த பொருளையும் உற்பத்தி செய்ய முடிவதில்லை. எல்லா பொருட்களையும் அதற்கு ஒரு வடிவம் கொடுப்பதற்கு கூட, உலோகங்களை கூட அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தண்ணீர் அவசியமாக இருக்கிறது என்பதை கண்டிப்பாக நாம் எல்லோருமே உணர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு தண்ணீருடைய முக்கியத்துவம் நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. தமிழக அரசு கடந்த ஆட்சியிலே கூட நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா, அம்மா தண்ணீர்னு சொல்லிட்டு பஸ் நிலையங்களில் எல்லாம் தண்ணீர் விற்றதை, அரசே தண்ணீரை விலை வைத்து நிர்ணயித்து விற்றதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தண்ணீரினுடைய தேவை, அவசியம் அது எல்லோரும் அறிந்திருக்கிற காரணத்தினால் அது போன்ற நிலைகள் நம்ம தமிழகத்தில் கூட உருவாகியது என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக தண்ணீர் அவசியமான ஒன்று என்பதை புரிந்து கொண்டிருக்கிற நாம் அதை எந்த அளவுக்கு கவனத்திலே நாம் கொண்டு அந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் இங்கு சொல்ல வருகிற செய்தியாக இருக்கிறது. உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களுக்கும் கூடுவேன். இன்னைக்கு உலகத்துல இயங்குறதுக்கு தண்ணீர் நம்ம சொன்னோம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், படைக்கிறதே தண்ணீரை தான் படைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். படைப்பே தண்ணீரால் தான் படைக்கின்றான். வல்லாஹு ஹலக குல்ல தாபத்தி மின் மாயின். அல்லாஹ் தன் திருமறையில 24வது அத்தியாயத்திலே 45வது வசனம் சொல்றான், இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற எல்லா உயிரினங்களும், அதை சொல்லிட்டு சொல்லுவான், அதாவது எல்லா உயிரும் தண்ணீர்ல படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அதுக்கு 2 கால் இருக்கும், சமயங்கள்ல பூமியில காலே இல்லாம ஊர்ந்து போகும், 4 கால் இருக்கும். இப்படி என்ன செய்வான்னு சொன்னா, கால் இல்லாம சிலது 2 காலோட பறக்கும். இப்படி எல்லா விதமான படைப்புகளுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது அப்படியே சொல்றாங்க. எல்லா விதமான இந்த படைப்புகள் எல்லாமே தண்ணீர் இன்றி அது படைக்கப்படவில்லை, தண்ணீரால் தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது என்று வல்லர் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, அந்த படைப்புகள் எல்லாம் தண்ணீரின் பக்கம் தேவையுடையதாக இருக்கிறது. அது வாழும் காலமெல்லாம் தண்ணீரின் பக்கம் தேவையுடையதாக இருக்கிறது என்று சொல்லி வல்லர் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகிற செய்திகளை கூட பார்க்கிறோம். ஆக தண்ணீர் என்பது இந்த உலகத்தை இயக்குவதற்கும் கூட அவசியமானதாக இருக்கிறது. இந்த உலகம் இயங்குவதற்கும் தண்ணீர் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தி. பாருங்க, நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கிற செய்தி தான். இந்த பூமியினுடைய பெரும்பான்மையான பகுதி என்னங்க? பெரும்பான்மையான பகுதி ஏறத்தாழ 4/3 பங்குகளாக இருக்கிறது. பூமி ஒரு பங்காக, நிலப்பரப்பு என்பது ஒரு பங்காக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பூமி நிலைத்திருப்பதற்கும் கூட
இந்த பூமி நிலைத்திருப்பதற்கும் கூட தண்ணீர் அவசியம். அதை அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த கடல்கள் இல்லை என்று சொன்னால் இந்த பூமியினுடைய அந்த நிலை கொண்டிருப்பது அது என்ன செய்யும் சொன்னா ஆட்டம் கண்டுவிடும். தண்ணீர் இல்லைன்னா ஆட்டம் கண்டு, வெறும் பூமி மட்டுமே நிலப்பரப்பு மட்டுமே இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும் சொன்னா அந்த பூமி ஆட்டம் கண்டுவிடும். இந்த தண்ணீர் தான் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த நிலப்பரப்பையும் ஒட்டுமொத்தமாக தன்னுள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு இந்த பூமியை சரியாக இயங்குவதற்கு அல்லாஹ் அப்படி அதை இந்த தண்ணீரை வைத்து அதை என்ன சொன்னா பேலன்ஸ் பண்றான் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிப்பட்ட தண்ணீர் நம்ம இடத்துல எப்படி அது பார்க்கப்பட வேண்டும், எப்படி அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சொட்டு தண்ணீரை என்னால் உருவாக்க முடியாது. எந்த மனிதருமே உலகத்தில் இருக்கிற எந்த மனிதருமே ஒரு சொட்டு தண்ணீரை கூட உருவாக்க முடியாது. தண்ணீரை கொடுப்பவன் அல்லாஹுவாக இருக்கிறான். தண்ணீரை கொடுப்பவன் அல்லாஹுவாக இருக்கிறான். இன்னொரு அதிசயம் பாருங்க, ஒரு அதிசயமான ஒரு செய்தி. 3 பங்கு தண்ணீர், பூமியில 3 பங்கு தண்ணீர் இருக்கிறது. குடிக்கின்ற தண்ணீர் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா அதுல குடிநீர் எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே 2.7% தான். குடி தண்ணீர் எவ்வளவு? ஒட்டுமொத்த பூமியிலேயும் குடி தண்ணீருடைய அளவு அல்லாஹ் எவ்வளவு வச்சிருக்கிறான்? 100%. 2.7. ஜகாத் எவ்வளவு கொடுக்கறாங்க? 2.5 கொடுக்கிறோம். 100க்கு 2 ரூபாய் 50 பைசா. தண்ணீர் எவ்வளவுங்க? 2.7, 2 ரூபாய் 70 பைசான்னு வச்சுக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 100 ரூபாயில 2 ரூபாய் 70 காசு. அவ்வளவுதான் தண்ணீருக்கு. அவ்வளவுதான் தண்ணீர் இந்த உலகத்திலே குடிக்கின்ற தண்ணீர் இருக்கிறது. பாக்கி எல்லாம் குடிக்க முடியாத தண்ணீராக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பூமியில குடிக்க முடியாத தண்ணீராக அல்லாஹ் வைத்திருக்கிறான். எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க. இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து இன்னும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கியாமத் நாளே வந்துகிட்டே இருப்பாங்க. உலகத்துல ஆடு மாடு ஜீவன்கள், காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள், நம்ம சாரமத்தை சொன்ன மாதிரி எல்லா துறைகளுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய தண்ணீர் எல்லாமே எந்த தண்ணீருங்க? 2.7% தண்ணீர் தான் இந்த உலகத்திலே பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அதை இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதும் பார்ப்போம். ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு அதை நம்ம உணராத காரணத்தினால் அதனுடைய அவசியத்தை, அதனுடைய தேவையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததின் காரணத்தினால் இன்னைக்கு எவ்வளவு சிக்கல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நான் சொல்லுகின்றேன். தென்னாப்பிரிக்கா நமக்கெல்லாம் தெரியும். தென்னாப்பிரிக்காவுடைய தலைநகர் கேப் டவுன். கிரிக்கெட் பார்க்கறவங்களுக்கு நல்லாவே தெரியும். கிரிக்கெட் பார்க்கறவங்களுக்கு அந்த கேப் டவுன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அங்க ஒரு மைதானம் இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா கேப் டவுன் அந்த அங்க 2023 இப்ப கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அப்படி தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த அரசு, தென்னாப்பிரிக்கா அரசு ஒரு உத்தரவை போடுகிறது. 2023 ஒரு உத்தரவு ஒன்று போடுது. 2 நிமிஷம் தான் குளிக்கணும். இந்த கேப்டவுன் நகரத்துக்குள்ள இருக்கிறவங்க குளிக்கிற எவ்வளவு குளிக்கணும் தண்ணி அளவை சொல்லல. 2 நிமிடம் தான் உங்களுடைய குளியல் இருக்க வேண்டும். 2 நிமிடத்திற்குள் நீங்கள் குளித்து விட்டு வந்து விட வேண்டும். எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்த முடியும் நம்ம யோசனை பண்ணி பார்த்துக்க முடியும். 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம எப்படி குளிப்போம், அது எப்படி அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நாம யோசிக்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, அது மட்டுமல்ல, அந்த கேப்டவுன் அந்த நகருக்குள்ளே 200க்கும் மேல் அதிகப்பட்ட 200க்கும் மேல உள்ள அதிகமான தண்ணீர் பெறும் மையங்களை என்ன செய்றாங்கன்னா ஏற்பாடு பண்றாங்க. தண்ணீர் பெறுகின்ற மையங்களை ஏற்பாடு செஞ்சு கியூல நிற்கணும். தண்ணி பெற என்ன செய்யுங்க? கியூ வரிசையில நிற்க வேண்டும். வரிசையில நின்று ஒரு நபருக்கு 25 லிட்டர், நம்ம கேன் இருக்கு பார்த்தீங்களா, தண்ணீர் கேன், நம்ம குடிக்க தண்ணி கேன்லாம் போடுறாங்க, அது எவ்வளவுங்க? 20 லிட்டர். அதை விட இன்னும் 5 லிட்டர் கூடுதலாக 25 லிட்டர் தான் வரிசையில் நின்று வந்து குடிக்க வேண்டும். வரிசையிலே காத்திருக்க வேண்டும். மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டும். ஒரு நகருக்கே 200 இடங்களில் தான்
தண்ணீர் வழங்கப்படும் சொன்னா நம்ம ஊருக்கு எத்தனை இடங்கள்ல டேங்க் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இந்த கிராமத்திற்கு எத்தனை இடங்களிலே தண்ணீர் தேக்கி வைக்கின்ற அந்த டேங்க் எவ்வளவு இருக்கு, தண்ணி தேக்கி வைக்கக்கூடிய அந்த இடங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இதுவே நமக்கு பத்தலை அப்படின்னு சொல்றோம், இதுவே நமக்கு போதுமானதாக இல்லைன்னு சொல்றோம். அந்த நகர் ஒரு நாட்டினுடைய தலைநகர், 200 இடங்களில் மட்டும்தான் அந்த மையங்கள் அமைக்கப்பட்டு அங்க தண்ணி குடிக்கணும், 25 லிட்டர் தான் குடிக்கணும், அது கியூல நின்று தான் வரணும் அப்படின்னு சொன்னா தண்ணீரினுடைய தேவை அவசியம் என்ன என்பதை இந்த ஒரு நிகழ்வே நமக்கு உணர்த்தும். அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு சர்வசாதாரணமா நமக்கெல்லாம் அல்லாஹ் கொஞ்சம் தாராளமா கொடுத்துட்டான். நம்ம நினைக்கிறோம் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடங்களை கவனிக்கிற பொழுது, இதே தென்னாப்பிரிக்காவை நாம் கவனிக்கிற பொழுது, உதாரணத்திற்கு சொல்லப்பட்ட இந்த தென்னாப்பிரிக்காவினுடைய இந்த நிலையை கவனிக்கிற பொழுது நம்முடைய நிலைகள் எல்லாம் மேம்பட்டு இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்வோம். ஆனாலும் கூட நாம் பற்றாக்குறையில் இருப்பதாகவே நாம் எல்லாம் கருதுகிறோம். உண்மை அதுதானுங்க, பற்றாக்குறையில் இருப்பதாகவே நாம் எல்லாம் கருதுகிறோம் என்று சொன்னால் இந்த தண்ணீரை நாம் எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் பாருங்க, வுது செய்யறோம் பார்த்தீங்களா, வுது செய்யறது ஒரு உறுப்பை 3 முறை கழுக வேண்டும். முகத்தை கழுவினா 3 முறை கழுகணும், மணிக்கட்டு வரைக்கும் கழுவுற 3 முறை கழுவணும், வாய்ப்பளிக்கிற 3 முறை, நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறேன் 3 முறை, என்னுடைய முழங்கை வரைக்கும் கழுவுற 3 முறை, காலிலே மசகு காலிலே காலை கரண்டை மொழி வரை கழுவுகிறேன் 3 முறை தான் கழுவணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ ஒரு சஹாபி கேள்வி கேட்கிறாங்க, யாரோ சொல்லலாம், ஆற்றில தண்ணி நிறைய கரை புரண்டு ஓடுது, ஆற்றிலே தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது, நான் அங்க போய் ஒழு செய்கிறேன், இப்ப நான் 3 முறைக்கு மேல கழுகலாமா? 3 முறைக்கு மேலே நான் என்னுடைய உறுப்புகளை ஒழு செய்கின்ற பொழுது நான் கழுகிக் கொள்ளலாமா என்று கேட்கிறார். நீங்கள் ஓடுகிற வெள்ளத்தில் ஓடுகிற கரை புரண்டு ஓடுகிற ஆற்றின் வெள்ளத்தில் இருந்து நீங்கள் தண்ணீரை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினாலும் 3 முறைக்கு மேலே நீங்கள் உங்களது உறுப்புகளை கழுக வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. தண்ணீரின் அவசியத்தை அப்பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உணர்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, அதனுடைய அவசியம் எந்த அளவுக்கு என்பதை நாம் மேலே சொன்ன அந்த புள்ளி வரும் 2.7 சொன்னோம் இல்ல, அந்த புள்ளி வரும் நமக்கு உணர்த்துகிறது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உணர்ந்துதான் ஒதுவாக இருந்தாலும் கூட 3 முறைக்கு மேலே நீங்கள் தண்ணீரை எடுக்க கூடாது என்று சொல்லி இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்கினியவர்களே, ஆக தண்ணீர் என்பது அவ்வளவு அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சதக்காக்களிலேயே மிகச் சிறந்த சதக்கா, சாப்பாடு கொடுக்கிறோம், பசித்தவனுக்கு உணவு கொடுக்கிறோம், அது சதக்கா தான். உடை இல்லாமல் ஒருவன் இருக்கிறான், உடுத்த உடை கொடுக்கிறோம், அதுவும் சதக்கா தான். ஒருவன் கல்வி கற்க வேண்டும், அவனுக்கு கல்விக்கு நான் உதவி செய்கின்றேன், அதுவும் சதக்கா தான். ஒருவன் நோயுற்று இருக்கிறான், அவனுடைய நோயிலிருந்து அவன் ஷிஃபா பெற வேண்டும், அதற்காக நான் உதவி செய்கின்றேன், அதுவும் சதக்கா தான். ஆனால் சதக்காக்களிலேயே சிறந்த சதக்கா, தர்மங்களிலேயே மிகச் சிறந்த தர்மம் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, லைஸ சதக்கத்தும் அஅஸமு அஜ்ரன் மின் மாஇன். தண்ணீரை தானம் செய்வதை விட, தண்ணீரால் சதக்கா செய்வதை விட, அதை விட கூலி வேறொன்று பெற்றுக் கொடுத்து விடாது. உங்களுக்கு மிகச்சிறந்த மிகப்பெரிய கூலியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்று சொன்னால் தண்ணீர் தர்மம் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கும் இந்த அரசியல் கட்சிகள்லாம் பாருங்க, அவங்க நோக்கம் எதுவாக இருந்தாலும் கூட, அவங்களுடைய நோக்கம் அதற்கு பின்னால் எதுவாக இருந்தாலும் கூட, மக்கள் தங்கள் தாகங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்களை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எந்த அடிப்படையிலங்க? தானத்திலே சிறந்த தானம் தண்ணீர் வழங்குவது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால், அன்பிற்கினியவர்களே, அந்த தண்ணீர் பந்தல்களை ஆங்காங்கே இந்த கோடை காலத்தில் அமைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம நாகூர்ல கூட
மெகா குரூப்னு ஒரு குரூப் ஒன்று இருக்கு பாருங்க, நாகூர் மெகா குரூப்னு இருக்கும். கோடை காலம் வந்துட்டா நாகூர்ல பல பகுதிகளில் குறிப்பா இந்த யாத்திரிகளா வரக்கூடியவங்க, சுற்றுலா நோக்கத்தில் வரக்கூடியவங்க, வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பயணிகள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாகூரின் பல பகுதிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தண்ணீரை சொன்னா டப்பாக்களிலே வைத்திருப்பார்கள் குடித்துக் கொள்வதற்கு. நோக்கம் என்னங்க? லைஸ சதகத்துன் அஅலமு அஜ்ரம் மிம்மாயின். தண்ணீரை விட சிறந்த தானம் இல்லை. தண்ணீர் தான் மிகப்பெரிய கூலியை, மிகப்பெரிய நன்மையை பெற்றுத் தருகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால் மட்டுமல்ல, தாகத்தை போக்குவதும் அவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதும் புரிந்திருக்கிற காரணத்தினால் அதை செயல்படுத்துகிறார்கள் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், தர்மங்களிலே சிறந்த தர்மம் எது என்று கேட்கிற பொழுது சொல்றாங்க, ஐயுமா முஸ்லிமின் சகா முஸ்லிமன் அல்லா லமுஇன். தாகித்திருக்கிறான் ஒரு மனிதன், நன்றாகவே தெரிகிறது. அதை நீங்க அப்படியே பார்த்து கடந்து போய்கிட்டே இருக்காதீங்க. தாகத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சு, அவன் தாகத்திலே இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரிந்து அவனுக்கு நீங்கள் நீரை, அவனுடைய தாகத்தை போக்குகின்ற நீரை அவனுக்கு கொடுத்து விட்டு செல்வது இருக்கிறது. உங்களிடத்துல இல்லைன்னாலும் கூட அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு செல்லுவது இருக்கிறது. அதுதான் மிகச்சிறந்த செயலாக இருக்கிறது. ஐயு முஸ்லிமின் சகா முஸ்லிமன், சகா முஸ்லிமன் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு, பொதுவாக மனிதர்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், தாகத்திலே இருப்பவனுடைய தாகத்தை போக்கிவிட்டு செல்வது இருக்கிறதே சிறந்ததாக இருக்கிறது, நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. நீ நினைக்கலாம், தண்ணீர் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், தண்ணீர் கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீ நினைக்கலாம். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்மை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா? சகல்லாஹு மினர் ரஹீகில் மஹ்தூமி. முத்திரையிடப்பட்ட போதை இல்லாத மது உங்களுக்கு நாளை மறுமையிலே வழங்கப்படும். அதற்கு பகரமாக முத்திரையிடப்பட்டனா என்ன அர்த்தம்? யாரும் பயன்படுத்தாத, இதுவரை யாருமே பயன்படுத்தாத மது, அந்த மது உங்களுக்கு அது முத்திரையிடப்பட்டிருக்கும். நீங்க தான் அதை என்ன செய்வீங்கன்னு சொன்னா திறப்பீர்கள், நீங்க தான் அதை ஓபன் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒன்று நாளை மறுமையிலே உங்களுக்கு வழங்கப்படும். ஒரு மனிதனுடைய தாகத்தை அறிந்து அதை நீங்கள் தாகத்தை, அந்த அவனுக்கு தாகத்தை போக்கிவிட்டு செல்வீர்கள் என்று சொன்னார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. அப்ப தண்ணீருடைய அவசியத்தை எப்படி உணர்ந்து இருக்கிறாங்க, எப்படி உணர்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். அன்பிற்கினியவர்களே, சொல்றாங்க பாருங்க, யார் தம் சகோதரருக்கு வயிறு நிரம்ப உணவளிக்கிறார். ஒருத்தர் பசி, உணவு கேட்கிறார், நிறைய சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அவருக்கு, ரோட்ல போயிட்டே இருக்கேன், பசின்னு சொன்னாரு, என் பக்கெட்டை பார்க்கற கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு. உடனே நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, அவருடைய பசியை போக்குகின்ற உணவை ஏதேனும் ஒன்றை நான் வாங்கி கொடுத்து விட்டு சென்றேன். என் இல்லம் தேடி ஒருவர் வந்து பசிக்கிறது என்று சொன்னார், என்னிடத்திலே உணவு இருக்கிறது, நான் அந்த உணவை அவருக்கு கொடுத்தேன். மேலும் அவரின் தாகம் தீரும் வரை தண்ணீரை அவருக்கு நான் கொடுத்தேன் என்று சொன்னால், சாப்பாட்டையும் கொடுத்து குடிக்க தண்ணியையும் கொடுத்தால் அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யாருங்க சாப்பாடு கொடுத்தார் இல்ல, தண்ணீரை கொடுத்தார் அல்லவா, அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறான். எவ்வளவு தூரம் அதையும் சொல்லுகிறார்கள், நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறான். 7 அகழிகள் தூரம், 7 அகழிகள் இருந்தா அது எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவிற்கு நரகத்தை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதரை தூரமாக்குகிறான். சொல்லிட்டு ஒரு அகழிக்கும் இன்னொரு அகழிக்குமான இடைவெளி எவ்வளவு தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த அளவையும் சொல்றாங்க. 500 ஆண்டுகள் நீ பயணப்பட்டு போனால், 500 ஆண்டுகள் நடந்தே கூட கணக்கு வச்சுக்கீங்க. இன்னைக்கு நிறைய விஞ்ஞான வளர்ச்சியில நாம் என்ன செய்றோம், நிமிடங்களிலே பல கிலோமீட்டர்களை கடக்கின்றோம்.
ரசூல்லா அன்னைக்கே சொல்லிட்டாங்க, நடந்துன்னு சொல்லல, வாகனம்னு சொல்லல. ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா 500 ஆண்டுகள்னு சொன்னாங்க. அன்பிற்கினியவர்களே, நீங்கள் எதை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், குறைந்தபட்சம் நடந்து என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். நடந்தே நீ 500 ஆண்டு நாம் கடப்போம் என்று சொன்னால், 500 ஆண்டு வயசே இல்லை எனக்கு, வயசை கொடுத்து அல்லாஹ் ஒரு 500 ஆண்டுகள் என்ன கடக்க வைக்கிறான்னு சொன்னா எவ்வளவு தூரத்தை நான் கடந்திருப்பேனோ அந்த இடைவெளிதான் ஒரு அகழிக்கும் இன்னொரு அகழிக்குமான இடைவெளியாக இருக்கிறது. அப்ப நரகத்திற்கும் நமக்குமான இடைவெளி என்ன என்பதை அன்பிற்கினியவர்களே சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் புரிந்து கொள்கிறோம். தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, பைஹக்கியில் இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக தர்மங்களிலேயே மிகச்சிறந்த தர்மம் தண்ணீர் தர்மம் என்பதை, அதே சமயத்திலே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்மை போன்றவர்கள், தண்ணீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நமக்கு வருகிறது, நம்ம இல்லங்களிலே சேமித்து வைத்துக் கொள்வதற்கு அளவிற்கான தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. அது போன்ற வாய்ப்பை பெற்றிருக்கிற நாம் அது எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், அந்த தண்ணீரை நாம் எவ்வளவு சிக்கனப்படுத்த வேண்டும், அதை நாம் எவ்வளவு இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய தருணம் தான் இந்த கோடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களிடத்துல போனேன். ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு நான் போன நேரம் இருக்கு, என்னுடைய தாய் இறந்த நேரம், என்னுடைய தாய் இறந்து போய்விட்டார்கள், என்னுடைய அன்பிற்குரிய தாய், என்னை பெற்று வளர்த்த தாய் இப்பொழுது மரணம் அடைந்து விட்டார்கள். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களிடத்துல போறேன். போய் கேட்ட, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய்க்கு நான் ஏதாவது நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும். எந்த தாய்க்குங்க? மௌத்தா போன தாய்க்கு நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படி என்று கேட்டேன். அப்படி கேட்டார். கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா? அப்படின்னா நீங்க ஒரு வேலை செய்யுங்க. என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்கள் தண்ணீர் எங்கே தேவை இருக்கிறதோ, எங்கே தண்ணீர் தேவை இருக்கிறதோ அந்த இடத்திலே ஒரு கிணறை வெட்டி அதை நீங்கள் மக்களுக்கு வக்ஃப் செய்து விடுங்கள், அந்த பகுதி மக்களுக்கு நீங்க வக்ஃப் செய்து விடுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த தோழருக்கு சந்தேகம். யாருக்குங்க? சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு சந்தேகம். நான் கிணறு வெட்டி தண்ணீரை மக்களுக்கு கொடுக்க சொல்லி வக்ஃப் பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த நன்மை என்னுடைய தாய்க்கு போய் சேருமா, என்னுடைய தாய்க்கு போய் சேருமா, இல்லை எனது பட்டியலிலே எழுதப்படுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனது தாயின் பட்டியலிலே அங்கே நீர் கொடுக்கப்படுகிற காலமெல்லாம், எவ்வளவு நாளைக்கு அதிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு எவ்வளவு மக்கள் குடிக்கிறார்களோ, எவ்வளவு கால்நடைகள் குடிக்கிறதோ, எவ்வளவு பறவைகள் குடிக்கிறதோ, எவ்வளவு காட்டு மிருகங்கள் குடிக்கிறதோ, எல்லாவற்றிற்குமான நன்மை உங்களது தாயின் பெயரிலே அது எழுதப்படும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அபூதாவுதுல 1431 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நசாயிலே 3606 என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியை நான் சொல்லணும். மௌத்தா போனவங்களும் அதோட 3 நாளும் மறந்துடணும். மௌத்தா போனாக்க 3 நாளோட மறந்துடணும். அதுக்கு பாட்டு அவங்களை நினைக்கக்கூடாது, அவங்களுக்கு துவா செய்யக்கூடாது, அவங்க பேர்ல எந்த தர்மமும் செய்யக்கூடாது. மண்டைய கழுவி, நம்ம மண்டையெல்லாம் கழுவி பாவம் நம்முடைய முன்னோர்களை எல்லாம் நன்மைகளை இழக்கச் செய்த நற்பாக்கியவான்கள் இவர்கள் எல்லாம், நற்பாக்கியவான்கள் இவர்கள். அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். முன்னோர்களை மறந்து விடுங்கள் என்று சொன்ன நற்பாக்கியவான்கள், அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அதை விட பெரிய நற்பாக்கியவான்கள் நாம. அல்லாஹ் கிருபை செய்து. வாங்க, சப்ஜெக்ட் மாறி போயிடும். எனக்கு இது மாதிரியான செய்தி வந்து சொன்னா எனக்கு சப்ஜெக்ட் மாறி போயிடும், விட்டுறேன். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅய்யு ஸதகத்தின் அஃதலு ஸகல் மாஇ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க திரும்ப அந்த தோழருக்கு சொல்றாங்க, ஏன் இந்த கிணறை வெட்ட சொன்னேன் தெரியுமா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு தண்ணீர் தான் மிகப்பெரிய தர்மம், தண்ணீர் தான் மிகப்பெரிய தர்மங்களிலே சிறந்த தர்மம்.
எனவே அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களது தாயாருக்காக போங்க, போய் அந்த வேலையை பாருங்க. சென்றார்கள். ஒரு பகுதியிலே கிணறை வெட்டினார்கள், ஒரு பகுதியிலே கிணறை வெட்டினார்கள், தண்ணீரை மக்களுக்கு கொடுத்து விட்டு வந்தார்கள் என்கிற செய்தியை வரலாற்று பக்கங்களிலே பார்க்கும் அன்பிற்கினியவர்களே, மதீனாவிலே தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடிய நேரம் அது. அந்த ஹதீஸுடைய தொடர்ல சொல்லப்படுகிறது, மதீனாவிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த தோழருக்கு சொன்ன செய்திதான் இந்த செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களிடத்துல அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, பின்னாடி ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அதை பதிவு செய்யறாங்க. என்னன்னு சொன்னா, ஹதீஸ் கலை நிபுணர் அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க இடத்துல ஒருத்தர் வர்றார். இமாம் அவர்களே, என்னுடைய முழங்காலிலே ஒரு புண்ணு, ஒரு காயம் ஏற்பட்டு அது புண்ணாகி போனது. இது 7 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 7 வருடம் ஆகி போனது. ஆனா இன்னும் அது எனக்கு இந்த புண்ணு நிவாரணத்தை கொடுக்கல. அது இன்னும் புண்ணாவே இருக்கு, காயமாவே இருக்கு. எனக்கு பெரிய நோவினையாக இருக்கிறது. முழங்கால இருக்குன்னு சொன்னா அவரால் தொழ முடியாது, அவரால் நடக்க முடியாது, அவரால் வேகமாக இயங்க முடியாது, நிறைய வேலைகளை செய்ய முடியாது. இமாம் அவர்களே, எனக்கு அதிலிருந்து சுகம் பெற வேண்டும், எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன். எனக்கு நான் பல வைத்தியங்களை பார்த்துட்டேன், பல வைத்தியங்களை நான் செய்து பார்த்து விட்டேன். 7 ஆண்டுகளாக இந்த புண் ஆறாமல் இருக்கிறது. இப்ப சொல்றாங்க ஹதீஸ் கலை நிபுணர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, பல்வேறு வகையான சிகிச்சைகளை செய்து பார்த்து விட்ட உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னா, நீங்கள் சென்று மக்களுக்கு எங்கே தண்ணீர் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலே ஒரு கிணறை தோண்டுங்கள், ஒரு கிணறை வெட்டுங்க. கிணறை வெட்டி என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அதில் இருந்து ஒரு நீர் ஊற்று வெளியாகும். அது வரைக்கும் நீங்க வெட்டுங்க. அங்கே தண்ணி வெளியாகிற அளவிற்கு கிணறை வெட்டி தண்ணீர் வர ஆரம்பிச்ச உடனே அந்த தண்ணீரை என்ன செய்யுங்கன்னு சொன்னா, மக்களுக்கு நீங்கள் வக்குப் செஞ்சிருங்க. விளை வச்சு விற்காதீங்க, விளை வைத்து விற்க வேண்டாம். அதை மக்களுக்கு தானமாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஒரு கால் உங்களது இந்த 7 வருட காயம் அது ஆறிவிடலாம் என்று சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா, நான் தண்ணீர் தர்மத்தினால் பல நன்மைகள் கிடைக்கிறது என்பதை நான் ஹதீஸிலே பார்க்கிறேன். இந்த நன்மையும் கிடைக்கலாம், செய்து பாருங்களேன் என்று சொன்னார்கள். போனாரு, அவரு ஒரு கேணியை வெட்டினாரு, தண்ணீர் வந்தது, மக்களுக்கு வக்குஃபை செய்தார். ஒரே வாரத்தில் 7 நாட்களில் 7 ஆண்டுகள் ஆறாத அந்த புண், அந்த காயம் 7 நாட்களிலே அந்த காயம் ஆறி போனது. இமாம் அவர்களிடத்திலே மீண்டும் வருகிறார். இமாம் அவர்களிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்திலே வருகிறார். இமாம் அவர்களே, நான் கேணியை வெட்டினேன், தண்ணீர் வந்தது, மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதை நான் விட்டுவிட்டேன். 7 நாட்களிலே என்னுடைய புண் ஆறிவிட்டது என்று சொல்லி சொன்ன சரித்திரம் அன்பிற்கினியவர்களே ஷுஅபுல் ஈமான் என்ற பாடத்திலே பைஹக்கிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தி. கதை விடுறதாக நினைச்சுக்க கூடாது. அன்பிற்கினியவர்களே, தண்ணீர் தர்மம் ஒரு மனிதனுடைய நோயை கூட போக்குகிறது என்று சொன்னால் தண்ணீரின் அவசியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்கினியவர்களே, ஆக தண்ணீருடைய விஷயத்திலே நாம் மிக எச்சரிக்கையாக, மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே சொல்ல வருகிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, நாளைக்கு சொர்க்கம் நரகம்னு பிரிக்கப்பட்டுரும். நீங்கள்லாம் நரகத்துக்கு போங்க, நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போங்க. அப்படி போன ஒரு பாடு நரகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சொர்க்கவாதிகள்கிட்ட கேட்பாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுலேருந்து எதையாவது கொஞ்சம் கொடுங்களேன், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல எதையாவது எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சோட கொடுங்க, அதிகம் வேண்டாம், கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுல முக்கியமா குறிப்பிட்டு கேட்பாங்களாம், கொஞ்சம் எங்களுக்கு நீங்கள் தண்ணீரை கொடுங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க, நீங்க தண்ணீரை கொடுங்கள், கொஞ்சோட தண்ணியை கொடுங்க, குடிக்க தண்ணி கொடுங்க. நரகத்துல பார் கடுமையா வேதனை, எங்களால அனுபவிக்க முடியல, கொஞ்சோட தண்ணி கொடுங்க. சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்க. அங்கே திரையிடப்படும் என்று சொல்லி சூரத்து யாசீன் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்படி கேட்கிற பொழுது சொர்க்கவாசிகளுக்குன்னு சொல்லி ஒரு ஒளி முன்னால் போய் கொண்டிருக்கும், அதை பின்தொடர்ந்து நரகவாசிகளும் போவதற்கு பார்ப்பாங்க. அப்ப அங்கே ஒரு திரை போடப்படும். சூரத்து யாசீனை எடுத்து பாருங்க, தெரியும். அந்த வசனத்திற்கு விரிவுரை சொல்லுகின்ற பொழுது
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னதாக இந்த செய்தியை சொல்றாங்க. நரகவாசிகள் உதவி கேட்கின்ற பொழுது தண்ணீரை தான் முதலிலே கேட்பார்கள். சொர்க்கவாசிகள்கிட்ட தண்ணீரைத்தான் முதலிலே கேட்பார்கள். ஆனா அங்க வழங்கப்படாது. ஆனால் அங்கே நரகவாசிகளுக்கு சொர்க்கவாசிகளால் எதையும் வழங்க முடியாது. அல்லாஹ் திரை போட்டு விடுவான் என்று சொல்லி தருகிற செய்தியை பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே. ஆக குளிர்ந்த நீரை நரகவாசிகள் விரும்புவார்கள். அப்படின்னா இந்த கோடை நமக்கு குளிர்ந்த நீர் எவ்வளவு அவசியமான நீர் என்பதும், கோடை என்பது நரகத்திற்கு ஒப்பானது. அன்பிற்கினியவர்களே, அந்த வெப்பத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் நாம் என்ன செய்யறோம் சொன்னா குளிர்ந்த நீரின் பக்கம் நாம் போகிறோம், அதை தேடுகிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக தண்ணீரின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலே கட்டாயத்திலே இருக்கிறோம். தண்ணீரை மிக சிக்கனமாக நாம் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அன்பிற்கினியவர்களே, நம்ம நினைக்கலாம் சில நேரங்களில் தண்ணீர் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோமா தண்ணீர் வாங்கி கொடுங்கன்னு சொன்னோம், அல்லது அங்கங்க தண்ணீர் வைங்கன்னு சொல்றோம், அதுக்கு பானை வாங்கணும், நான் காசு செலவு பண்ணணும், அல்லது ஏதாவது ஒரு பாத்திரம் வாங்கி வைக்கணும், காசு செலவாகும், அல்லது தண்ணீர் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போனா கூட எனக்கு காசு செலவாகுமே, அப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். இல்ல, நினைக்கிறது மனித இயல்பு தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, மூன்று நபர்களிடத்திலே அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை பாவங்களில் இருந்து பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு மூன்றில் ஒன்றாக சொன்னார்கள். மக்கள் பயணம் செய்யும் பாதையிலே, மக்கள் பயணம் செய்கின்ற அந்த பாதையிலே தன்னுடைய தேவைக்கு அதிகமாக தண்ணீரை நான் வைத்திருக்க அதை நான் பெற்றிருந்தும் கூட அந்த வழிபோக்கர்களுக்கு அதை பயன்படுத்த விடாமல் நான் தடுத்து விடுவேன் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்க்க மாட்டான், அல்லாஹ் என்னை அருள் கொண்டு பார்க்க மாட்டான், அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய பார்வை கிடைக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை விட பெரிய லாபம் என்னங்க நமக்கு? அதை விட மிகப்பெரிய கூலி என்னங்க? 10 ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டில் தண்ணீரை வாங்கி நான் ஒரு ஏழைக்கு நான் கொடுத்து விட்டு செல்வேன் என்று சொன்னால், அல்லது எனக்கு தண்ணீர் நிறைய இருக்கிறது, நான் ஒரு பகுதியில் இருக்கிறேன், விவசாய நிலத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய கிணற்றில் தண்ணீர் நிரம்ப இருக்கிறது, வருகின்ற மக்களுக்கு நான் பயன்படுத்துவதற்கு அதை நான் அனுமதிக்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த அருள், அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பு, இதைவிட பெரிய லாபம், அதை விட பெரிய வேறொன்று கிடைத்து விடவா போகிறது? அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் செலவு செய்வது ஒரு காலம் நமக்கு நஷ்டம் அல்ல, அது சேமிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்கினியவர்களே, தண்ணீருடைய விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருப்போம் என்பது மட்டுமல்ல, சில யோசனைகளை நான் முன்வைக்கின்றேன். நான் தண்ணீரை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துவது என்பதற்கு எனக்கு தெரிந்த சில சிக்கனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம வீட்டில் கார் இருக்கும், பைக் இருக்கும், யார் வீட்லையும் வாகனம் எண்ணிக்கை இல்லாமலே இல்லை, எல்லா வீடுகள்லையும் வாகனங்கள் இருக்கு. தண்ணீர் தான் எல்லாம் நம்ம கொஞ்சம் தாராளமாக கொடுத்துட்டானே, பைப்பை பிடிச்சு எடுத்து வச்சு நான் கழுவுறேன்னு சொல்லி கழுகாதீங்க. என்னுடைய வாகனத்தை, அது காரோ அது பைக்கோ, குறைந்த தண்ணீரை வைத்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களது வாகனத்தை கழுகிக் கொள்ளுங்கள். பைப்பை எடுத்துட்டு அடிக்காதீங்க, பைப் எடுத்து அடிக்க வேண்டாம். கோடை காலம் முடியட்டும், தண்ணீர் தாராளமாக கிடைக்கும், அப்போ கூட வீண் விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மனசுல புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டை அவ்வப்பொழுது நாம் கழுகி விடுவோம், கழுகதை விட்டுட்டு தொடச்சி விடுங்க. என்ன செய்யணும்னு சொன்னா மோப்பம் வச்சு துடைத்து விடுங்கள். இன்னைக்கு எல்லாமே பெரும்பாலும் டைல்ஸ் தான். இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள், இன்னைக்கு வீடு கட்டுறவங்க எல்லாம் டைல்ஸ் பயன்படுத்த, ஒரு சில வீடுகள்ல இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், பெரும்பான்மையான வீடு டைல்ஸ் இன்னைக்கு போடப்பட்டிருக்கு. நீங்கள் கழுகி விடுவதை விட, தண்ணீரை அதிகமாக பயன்படுத்தி கழுகுவதை விட நீங்க மோப்ப போட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா
தேய்ச்சி சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தண்ணீர் சிக்கனம் கிடைப்பதோடு நமக்கு நன்மையும் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் குழாயில் வருகிற தண்ணீரை என்ன செய்வாங்கன்னு சொன்னா குடத்தை வச்சுட்டு நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்கிறோம். 2 குடம் எடுத்துட்டு வருவாங்க, ஒரு குடத்தை பிடிச்சிட்டு இன்னொரு குடத்தை திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போன பாடு சமையல்ல ஏதாவது பார்த்து சமையல் வச்சிருப்பாங்க, அங்க சமையல்ல இருப்பாங்க, இது மறந்து போயிடும். தண்ணி பாட்டுக்கு இங்க போய்கிட்டே இருக்கும். அல்லது திறந்து விட்டுட்டு பொறுமையா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு 2 குடம் தண்ணி கூடுதலாக கீழே போய் கொண்டிருக்கும். அது மாதிரி நம்ம நிறைய மக்களிடத்தில் அது மாதிரியான தவறுகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். அது விஷயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்க போறீங்கன்னு சொன்னா ஸ்லோ கம்மியா வச்சுட்டு போங்க. இல்லைன்னா என்ன செய்ய, தண்ணி 2 குடத்தையும் பிடிச்சு வச்சுட்டு யாராவது பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க. இதை செய்யலாமே தவிர நீங்க பாட்டுக்கு திறந்து விட்டுட்டு போய் மறந்துடாதீங்க. நம்ம தண்ணீரை சிக்கனப்படுத்த வேண்டிய ஒரு யோசனையாக நாம் இதை சொல்லுகிறோம். அதே போல செடிகளுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சல் சொல்லி பைப்பு நேரடியா பைப்பை மாட்டி விட்டு பைப்பு போட்டு விட்டுறது. தண்ணீர் எவ்வளவு நேரம் வருகிறதோ அவ்வளவு நேரமும் அந்த செடி கொடிகளுக்கு தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கும். அப்படின்னு நடக்குது. அப்படிலாம் என்ன செய்யணும்னு சொன்னா நடத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, வாளியில பிடிச்சு கொண்டு போய் செடிகளுக்கு கொஞ்சம் ஊத்திட்டு செடியில் செத்து போயிடக்கூடாது. இல்ல, கஷ்டப்பட்டு வளர்த்த செடி கொடிகள் மரங்கள் அது உயிரோடு இருக்க வேண்டும். தண்ணீரை ஊற்றுங்கள், ஆனால் நீங்க பைப்பு போட்டு விட்டுட்டு நமக்கு நான் இருக்காதீங்கன்னு ஒரு அன்பான ஒரு யோசனை. அன்பிற்கினியவர்களே, அதே போல சாலைகளிலே தண்ணீரை ஊற்றுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு சாலைகளிலே மாற்றுவ சகோதரர்கள் கோச்சி கூடாது. இன்னைக்கு கோடை காலத்தில் நிறைய அவங்களுக்கு விழாக்கள் நிறைய வரும். அந்த விழாக்கள் வருகிற பொழுது பார்க்கும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா கொண்டு வந்து சாலைகளிலே குடம் குடமாக தண்ணீரை ஊற்றுவதை பார்ப்போம். குறிப்பா இந்த கோடைகளிலே அவர்களுக்கு மட்டுமல்லாது நாம் எல்லோருக்குமாக சொல்லுகிறோம். அது போன்று சாலைகளில் நீங்க அப்படி ஊத்து நினைக்கிறீங்க, சம்பிரதாயம் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் எடுத்து தெளிச்சு விட்டுட்டு போங்க. தண்ணீரை சாலைகளில் நீங்க இந்த சம்பிரதாயம் சடங்கு என்று சொன்னால் தண்ணீரை சாலைகளை கொஞ்சம் தெளிச்சு கொஞ்சம் குளுமையை வேண்டுமானால் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடம் குடமாக ஊற்றி வீணாக்காதீர்கள். நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறோம். வீண் விரயம் செய்யக்கூடாது எதுவாக இருந்தாலும். அதாவது தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒது செய்யறது ஆத்துல உட்கார்ந்து செஞ்சாலும் 3 முறைக்கு மேல தண்ணீரை எடுக்க கூடாது. 3 முறை தான் ஒரு உறுப்புக்கு 3 முறை தான் என்று சொன்ன அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் வீண் விரயம் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று குறைந்த தண்ணீரிலே கோடை காலங்களிலே குளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கோடை காலம் முடியட்டும். கோடை காலம் என்ன அவசியம், கோடை காலத்திலே நாம் குளித்துத்தான் ஆக வேண்டும். குறைந்த தண்ணீரில் குளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத்தான அந்த நிஅமத்தை பெற்றிருக்கிற தண்ணீர் என்ற நிஅமத்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் அதனுடைய அருமையை உணர்ந்து அதை சிக்கனமாக பயன்படுத்தி வீண்விரயம் செய்யாமல் நாளை வல்ல ரஹ்மானிடத்திலே அருளை பெற்றுக்கொள்வதோடு இங்கு இருக்கிற மக்களுக்கும் நாட்டுக்கும் ஊருக்கும் கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்குமாக நம்முடைய அந்த சிக்கனத்தின் மூலமாக நன்மைகளை செய்வோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.